வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான பதிவு. அதாவது சூரியன், புதன், ராகு 3 கிரகங்களும் மீன ராசியில சேர்க்கை பெற்று இருக்குது. காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல சேர்க்கை பெற்று இருக்குது. காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான அந்த தனுசு ராசி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் சேர்க்கை பெறும்போது எந்த மாதிரியான பலன்களை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் முதமுறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நோட்டிஃபிகேஷனாக வந்ததுன்னா உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது எந்த மாதிரியான பலன்கள், திடீர் யோகங்கள் வரக்கூடிய நேரம், அடுத்து தெய்வ வழிபாடு, அந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை தீரக்கூடிய ஒரு நேரம், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம சொல்லியிருப்போம். அதனால் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவுகளை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சூரியன், புதன், ராகு, ராசியோட அதிபதி குரு, அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களுடைய 4ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாக இருந்தாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல இந்த சூரியன், புதன், ராகு இருக்குது. இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எப்போதுமே அவருடைய அந்த ஜாதகருடைய சுகத்தை கெடுபவராக இருப்பார். ஒரு சுகக்கேடு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த ராகு பகவான் அந்த 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 ஜாதகருக்கு ஒரு சுகத்தை கொடுக்குற மாதிரி கொடுப்பார். எல்லா இன்பங்களும் அவர் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது, இல்லை வீடு வாங்க போகிறோம், இல்லை பையனுக்கு இந்த ஒரு பெரிய இடத்துல சீட் கிடைக்க போகுது படிக்கிறதுக்கு, எல்லாமே உங்களுக்கு எதிர்த்தாப்புல, கண்ணுக்கு எதிர்த்தாப்புல இருக்கும். ஆனால் அது கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க விடாது அந்த ராகு பகவான் ஆகப்பட்டவர். அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகப்பட்டவர் அந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாத ஒரு நேரமாக தான் இருக்கும். இதே இந்த இடத்துலயே உங்களுக்கு சூரியன் இருக்கிறார். 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கும்? உங்களுடைய சுகமாகப்பட்டது, அதாவது உங்களுடைய மகிழ்ச்சியாகப்பட்டது, உங்களுடைய உடல் நலன் ஆகப்பட்டது, உங்களுடைய தாயார், அதாவது வீடு சம்பந்தமான வீடு, மனை, வாகனம், மாத்ருஸ்தானம், இதுதான் 4ஆம் வீட்டு அதிபதி. இது எல்லாமே கொடுக்கக்கூடிய இடம்தான் அங்க 4ஆம் வீடு. அந்த இடத்துல சூரியன் இருக்கிறாருன்னா உங்களுக்கு அந்த ஒரு இன்பமாகப்பட்டது, அந்த மகிழ்ச்சியாகப்பட்டது உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். சூரியன் அந்த இடத்துல இருக்கிறாருனாலே உங்களுக்கு அதோடைய இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு தேஜஸா இருக்கும். அவர் இப்ப எதுலோட சேர்ந்து இருக்கிறார்? வக்ர கிரகத்தோட, அந்த ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த 10ஆம் ஜீவனஸ்தானமாகிய அந்த புதன் பகவானோட, புதன் அங்க நீச்சமா இருக்கிறார். நீச்சமா இருக்கும்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த தொழிலாகப்பட்டது நல்லா வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம். இப்போ இதை செஞ்சிருவோம், அப்படி இதை செஞ்சிருவோம், நம்ம இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு லோன் கிடைக்க போகுது, இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ப்ராஜெக்ட் வரப்போகுது, இப்படி நிறைய உங்களுக்கு அடுத்தடுத்து மாற்றங்கள் வரும். கடைசி நேரத்துல அது உங்களுக்கு அந்த ஒரு இடத்துலயே நிற்கும். அதுல இருந்து வெளியில வராது. உங்களுக்கு அந்த ஒரு விஷயமாகப்பட்டது உங்க கைக்கு சேர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். வருமானம் எல்லாமே வரும். உங்களுக்கு வருமானம் மாற்றத்துல எதுவுமே இல்லை, மாற்றமே இல்லை. வருமானம் வர்றதில்ல. உங்களுக்கு நிறைய வருமானம் வரப்போகுது, நிறைய சந்தோஷங்கள் வரப்போகுது. அந்த சந்தோஷம் எல்லாமே தடைபட்டு ஒரு இடத்துல லாக் ஆகக்கூடிய நேரம் தான் இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன், புதன், ராகு ஆகப்பட்டார். இந்த 3 கிரகங்களும் கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் அந்த ராகு மட்டுமே உங்களுக்கு அந்த தடைகளை கொடுத்துட்டு இருந்தார். இப்ப என்ன பண்ண போறாரு?
போறாரு, அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து கொடுக்க போறார். அந்த ராகு தன்னுடைய பவரை ஏத்துக்கிறார். இவருடைய சூரியன் கிட்ட இருந்து எடுத்துக்கிறார், புதன் கிட்ட இருந்து எடுத்துக்கிறார். புதன் நீச்சமா வேற இருக்கிறார் இல்லையா, அவருக்கு எந்த விதமான ஒரு பவருமே கிடையாது புதனுக்கு. அதனால இந்த காலகட்டத்துல நீங்க செய்கின்ற வேலை ஒன்னே ஒண்ணு என்னன்னா, நீங்க இந்த காலகட்டத்துல 4 வாரமும் நீங்க சிவபெருமானோட கோயிலுக்கு சென்று அங்க போயிட்டு நீங்க நாகர் வழிபாடு பண்ணணும். நாகர் வழிபாடு எந்த அளவுக்கு நீங்க செய்றீங்களோ, இல்ல ஒரு அம்மன் கோயிலுக்கோ சென்று நீங்க எந்த அளவுக்கு நாகர் வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 1 மாத காலகட்டம் இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்கள் ஏற்கனவே வாழ்க்கையில நிறைய ஒரு போராடி வாழ்க்கையை வென்று முயற்சி செய்து வென்று வந்துட்டு இருக்கிற நண்பர்கள். அவர்களுக்கு இந்த காலகட்டம் இன்னும் ஒரு சவாலான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடத்துல ஒரு கிரகங்கள் இருந்தாலே சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதுவும் சுப கிரகமாக தான் இருக்கணும். 4ஆம் இடத்தை பொறுத்த மட்டுக்கும் குரு சுக்கிரன் இந்த மாதிரியான ஒரு சுப கிரகங்கள் தான் இருக்க வேண்டும். இதை விட்டு இதுல ஒளி கிரகங்கள் சூரியன், சந்திரன், ராகு, கேது, செவ்வாய் இந்த மாதிரியான சனி பாவ கிரகங்கள் இருந்தாலே அதுல சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அவர்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை அனுபவிக்க விடாமல் தடுக்கக்கூடிய கிரகங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல தகப்பனார் மூலமாகவும் அரசாங்கம் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதனால இந்த 1 மாத காலகட்டத்துல நீங்க வீடு வாங்க முயற்சியோ இல்ல தொழில் திடீர்னு தொடங்குறீங்கன்னா 4ஆம் இடம் மிக முக்கியமான ஸ்தானம். எல்லாருக்குமே ஒரு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்க இப்பதான் இந்த காலகட்டத்துல தான் நிறைய பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வருமானம் எல்லாமே வந்துட்டு இருக்குது. கடந்த 3 மாத காலமாக நிலுவையில இருக்கக்கூடிய பணம் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அந்த பணத்தை கொண்டு நான் ஒரு தொழில போட போறேன் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் வேண்டாம். ஏன்னா இந்த மாதத்துல 4ஆம் இடத்துல அந்த சூரியன் ராகும் இருக்கிறதுனால இந்த மாதத்துல பண்ணீங்கன்னா தேவையில்லாத உங்களுக்கு நஷ்டத்திலையும் விரயத்திலையும் மாட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால 1 மாத காலம் கழிச்சு நீங்க உங்களுடைய சொந்த தொழில முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். சொந்த தொழில் பண்ண போறீங்கன்னா முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை முழுமையா ஆய்வு செஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலையில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. வெளியூர்ல சென்று நீங்க வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு சாதகமான பலனை கொடுக்க போகுது. நிறைய வருமானத்தை கொடுக்க போகுது. எந்த அளவுக்கு வருமானம் இல்லை அப்படின்னு நினைச்சு இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்க அவதிப்பட்டு இருந்தீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல வருமானத்தை கொடுக்க போகுது. ராகுன்றவர் வருமானம் கொடுக்கறதுல பஞ்சமே கிடையாது. ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னுதான் ஜாதக ரீதியாக அதாவது ஜோதிட ரீதியாக உள்ள பழமொழி. அதனால ராகு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான். அதுல அந்த புதன் நீச்சமா இருக்கிறதுனால மிக ஒரு தடைகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால நீங்க எந்த விதமான கவலையும் வேண்டாம். உங்களுக்கு வேலை வாய்ப்புல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு, வருமானம் இருக்கு, முன்னேற்றம் இருக்கு, இடமாற்றம் முக்கியமாக இருக்கு. அதனால நீங்க உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சுக்கிட்டீங்கன்னா இடமாற்றம் செய்யலாமா வேண்டாமான்றத நீங்க ஆய்வு செய்துட்டு அதுக்கடுத்து முடிவெடுத்தீங்கன்னா அது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு உடல் நலன்ல மிகுந்த ஜாக்கிரதையோட இருக்கணும். உங்களுக்கு சில பேருக்கு நிறைய ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்கு, நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் இந்த மாத காலகட்டம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சதை அதாவது கொழுப்பு சம்பந்தமான வியாதிகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால மிகுந்த எச்சரிக்கையோடு நீங்க உடல்நலன்ல அக்கறை இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சிறந்த மருத்துவ ஆலோசனை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த மார்ச் 13 இருந்து ஏப்ரல் 14 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 30 நாட்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது தனுசு ராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்றோம்.
ஒவ்வொரு பலன்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இது அவங்கவுங்க ஜாதகப்படி மாறும். உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குது, சனி புத்தி நடக்குதுன்னா அதற்கு உண்டான ஒரு பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா இங்கே செவ்வாய் சனி இங்கே பிரச்சனையே கிடையாது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இப்ப இருக்கக்கூடிய அந்த 4ஆம் இடத்துல சூரியன் புதன் ராகு, இது இவர்களுடைய தசாபுத்தி தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே நேரத்துல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.